வணக்கம். நம்ம இன்றைக்கி சோமாசு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு 1 கப்பு தேங்காய், 100 கிராம் ரவை, முந்திரி பருப்பு ஒரு 40 கிராம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி திராட்சையும் 40 கிராம், ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு, மாவு பிணையிறதுக்கு உப்பு, நெய் வந்து முந்திரி திராட்சை வதக்கிறதும் இந்த தேங்காய் வதக்கிறதுக்கு தான் நெய். மாவில் கொஞ்சம் ஊற்றி பணியறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். 100 கிராம் ஜீனி, உப்பு போட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிணையணும். எவ்வளோ கெட்டியாக பிணையிறோமோ அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். 1 மாதம் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக பிணையணும். அப்போ தான் கெட்டியாக பிணைஞ்சிட்டு நல்லா லேசாக தேய்ச்சி போட்டால் தான் மொறுன்னு நல்லாயிருக்கும். 1 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம சோமாஸுக்கு பூரணம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த ரவையை வறுக்கணும். இப்போ தேங்காயும் நல்லா வறுக்கிறோம். இப்போ ரவையும் தேங்காயும் நல்லா நெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கிறோம். முந்திரி பருப்பை நல்லா பொடியை நொடிச்சு வச்சுருக்கோம். திராட்சை இப்போ இது நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய், ரவை, அப்புறம் சுகர் அதை லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்ந்தோம். ஏலக்காய் பொடி போட்டோம். ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு குட்டியாக தான் மாவு எடுத்துருக்கோம். இதை இப்போ நல்லா லேசாக தேய்க்கணும். இப்போ பாரு எவ்வளோ லேசாக இருக்குன்னு. இவ்வளோ லேசாக தேய்க்கணும். இப்போ இதை நல்லா மூடி நல்லா மூடிட்டு இந்த கரண்டியை வச்சு விட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதுதான். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ரொம்பவும் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ போட்டுக்கலாம்.